ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து பாட்லக். ஸோ இன்றைக்கி நான் என்ன செஞ்சுட்டு போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி எல்லோரும் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப முன்னாடி எடுத்த வீடியோங்க. ஆனால் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய். மாங்காவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அது கூட உப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெயில் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெந்தய பொடியையும் பெருங்காயத்தையும் எண்ணெயிலே போட்டுறணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாங்காயை வந்து உள்ளே சேர்த்திட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். ரொம்ப சூப்பரான டக்குன்னு செய்யக்கூடிய மாங்காய் ஊறுகாய் ரெடிங்க. அதுக்கடுத்து வந்து போண்டா கொண்டுட்டு போயிருந்தேன் நான் இன்றைக்கி பாட்லக்குக்கு. கடலை மாவில் வந்து தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு, அது கூட வெங்காயம் வந்துட்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, தடிமனாக வேண்டாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக வந்துட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அந்த பக்கம் இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம அடுத்த டிஷ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெஜிடபிள் சாலடுக்கு வந்து ஃபஸ்ட்டு தயிர் ஊற்றிட்டு அது கூட வந்துட்டு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் ஆட் பண்ணி கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. தயிர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. காய் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காய் எடுத்திருந்தேன்னா கேரட்டு, குக்கும்பர், கார்னு, ப்ராக்கலி இதெல்லாம் தாங்க எடுத்திருந்தேன். இன்னும் நீங்கள் வந்து என்ன வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த தயிர் இதில் லெமன் ஆட் பண்ணி வெஜிடபிளில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாலட். ஆனால் தயிர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நான் வந்து கொஞ்சம் தண்ணியாட்ட போயிடுச்சு தயிர். கெட்டியாக ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து சைடில் போண்டாவையும் போட்டு எடுத்தாச்சுங்க. அது சுட சுட சாப்பிட்டா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ வந்து கிறிஸ்மஸ் அப்போ எடுத்த வீடியோங்க. எல்லாருக்கும் கிளாஸ் முடிஞ்சிச்சுங்க. ஸோ பாட்லக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். நீ எடுத்துட்டு வந்தியா? நீங்க 2 பேரும் மேம். ஓவல் தான் இருக்கட்டும். அதான் மேம் கொடுக்குறேன். மணி மேம் எனக்கு கொடுக்க மாட்டீங்களா மேம்? நீங்கள் இவ்வளோ தானா? சீக்ரெட் சாண்டா எப்போவுமே விளையாடுவாங்க. ஸோ இந்த டைம் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம். எல்லாருக்குமே வந்து எல்லா கிஃப்ட்ஸும் போகிற மாதிரி வாங்கியாச்சு. இது கிஃப்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம பாட்லக் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. டிஷ்ஷஸும் வந்து இந்த டைம் நிறையா இருந்தது. எதை சாப்பிட்றது எதை விடுறதுனே தெரியலங்க. நீங்களே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. ஆனால் என்ன எல்லாமே கொஞ்சம் சூடாக சாப்பிட்ருந்தா ரொம்ப சூப்பராக இருந்திருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்கூலில் நம்ம எல்லோரும் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டது அந்த மெமரிஸ்லாம் ரிட்டன் திரும்பி கொண்டு வருங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எப்போவுமே வந்து ஏர்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து பாட்லக் வச்சுருவோம். ஒரு டைம் வந்து ஒரு வருஷத்தில் 2 டைம் கூட பாட்லக் வச்சுருவோம். ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா நான் சாப்பிட்றத விட எல்லோரும் சேர்ந்து உட்காந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சாப்பிட்றது அது ஒரு தனி ஹாப்பினஸ் தாங்க. ஃபைனலாக ஐஸ்கிரீம் வரைக்கும் எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் இருந்துச்சு. எப்பவுமே அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணிடுவோம். ஆனால் வந்துட்டு இந்த டைம் வந்து லேட் ஆயிடுச்சு. சில பல செலிப்ரேஷன்ஸ் வந்ததுனால இந்த டைம் வந்து கொஞ்சம் லேட்டாக செலிப்ரேட் பண்ணோங்க. இருங்க இருங்க. ஸோ இந்த டைம் வந்து எல்லாருக்குமே எல்லா கிஃப்ட்டும் கிடச்சிருந்தது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பிங்க. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி டெய்லி யூஸ்க்கு மாதிரி இருந்தது. நம்மளுக்கே நம்ம கிஃப்ட் பண்ணிக்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குங்க. ஸோ இதுதான் எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.